வெல்கம் டு ரெஜினா சமையல். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா குண்டூர் சிக்கன் செய்ய போகிறோம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், சோம்பு தூள், மிளகுத்தூள் எல்லாம் போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா வறுக்கணும். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு. எங்கள் மிளகா ரொம்ப காரம், அதனால் 3 மிளகா போட்டுக்கிறேன். இது வந்து காஷ்மீரி சில்லி ஒரு 3 போட்டுக்கிறேன். வெந்தயம், கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு. இந்த மாதிரி படப்படம் வெட்டோன்னே எடுத்துடணும். இதை தட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 2 பட்டை, ஒரு 2 கிராம்பு, நிறையா வேண்டாம். கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு 4 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி போட்டுக்கணும். 4 வெங்காயம், 3 தக்காளி. தக்காளியை போட்டுக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். உப்பு போட்டுக்கிறேன். நான் கறியிலேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து போடுங்க. இது மாதிரி வதங்கிட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கறியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு 2 கிளறிட்டு நம்ம பவுடர் பண்ணோம்ல, அந்த பவுடரையும் இதில் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு கறி போட்டோன்னே இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இந்த பவுடரை போட போகிறோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பவுடர் போட்டுக்கோங்க. நிறையா அரைச்சிட்ட மீன்லாம் பார்க்க வேண்டாம். போட்டுட்டு டேஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட பவுடர் போட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ இருக்குது. கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ரெண்டு டம்ளர் தண்ணி. நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் மிளகா அரைச்சேன். உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. இறக்கும்போது கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த அளவில் வேணும்னா நிறுத்திக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணுன்னா இன்னும் கொஞ்சம் சுண்டை விட்டு எடுத்து இறக்கிடணும். கொத்தமல்லி போட்டாச்சு. இதே அளவில் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.